ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்எஸ்சி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டிலையே பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு தான். நான் என் பையனுக்காக ஹோம்மேட் பிஸ்கெட் ரெடி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 3 ஏலக்காய், நெய், 1 கப் கோதுமை மாவு, நான் பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். நான் ஒயிட் சுகரும் நாட்டு சர்க்கரை, வெல்லம் எதுவுமே ஆட் பண்ணலை, பனங்கற்கண்டு தான் எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ இருந்தே ஸ்வீட் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம பனங்கற்கண்டு கூட ஏலக்காவையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நெய்யை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெய் இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நான் பனங்கற்கண்டு பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இந்த பவுட்ரு கூட நீங்கள் குழந்தைங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அவங்க ஸ்வீட் நிறையா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஸ்வீட் சேர்த்துக்கோங்க, கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மிக்சிங் கூட கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக ராகி மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காக நான் நட்ஸ் பவுடர்லாம் ஆட் பண்ணுறேன். நட்ஸ் பவுட்ரு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி வீட்டிலையே அரைக்கிறதுன்னு. நட்ஸ் பவுட்ரை இது மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாவு கூட காய்ச்சின பாலை ஆற வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசைஞ்சிட்டு வரணும். சாஃப்டாக பிசையணும், ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது. பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. மாவை நீங்கள் ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது. சாஃப்டாகவே நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதை விட ரொம்ப சாஃப்டாக பிசையணும். மாவை நீங்கள் சப்பாத்தி மாதிரி போட்டு கூட ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை கையிலே உங்களுக்கு ஷேப் வரும் அப்படின்னா இது மாதிரி குட்டி குட்டி பாலாக போட்டு ஷேப் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம்.
உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் பிஸ்கெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நான் நெய் தடவிட்டு இந்த பிஸ்கெட் ஸ்லைஸ் எல்லாத்தையும் நான் அடுக்கி வைக்க போகிறேன். ஓவன் இல்லை அப்படின்னா நம்ம இது மாதிரி பாத்திரத்தில் ஹீட் பண்ணி வைக்கலாம், பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல அடிகனமான பாத்திரமாக பார்த்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு பேக் பண்ணுறதுக்கு எந்த பிளேட் யூஸ் பண்ணுறோமோ அதை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிஸ்கெட் ரெடி ஆகிடும். பட் நம்ம அதை 10 நிமிஷம் ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கெட் ரெடி ஆகிடும். இது மாதிரி நீங்கள் 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லை 1 மந்த்துக்கு வர மாதிரி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு எப்போவுமே இது மாதிரி வீட்டிலையே செஞ்சு கொடுங்க முடிஞ்ச அளவு. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியாக இப்போவே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் குழந்தைங்க வந்து பழக்கத்துக்கு வருவாங்க, வெளியில் எதுவும் வாங்கி சாப்பிடாத அளவுக்கு. நம்ம வெளியிலையும் பேக்கெட் ஐட்டம் அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா அதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ், அது ரொம்பவே கெடுதல். குழந்தைங்களுக்கு அது கொடுக்கவே கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.